தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஊடகத்துல எங்க ஐயாவை திட்டுறாங்க பாருங்க, அந்த மாதிரி பால் குடிக்கிற பசங்க நாங்கள் இல்லை. எங்களை இந்த மாதிரியான கேலி கிண்டல்கார பசங்க, அந்த ஊடக பேருக்கிற பசங்கள்லாம். நிறுவனர் எப்ப வேணாலும் நான் தலைவர்னு பொறுப்பெடுத்துக்கலாம் அப்படிலாம் இருக்கு. எல்லா கூட்டங்களுமே நிறுவனர்களுடைய வழிகாட்டுதல் மட்டும் தான் நடக்கணும். வழிகாட்டுதல் வேற, தலைவராகவே நான் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? எல்லா அதிகாரமும் இருக்கு. இல்ல அது விதிப்படி இருக்கான்னு கேட்குறேன். இன்னும் நான் விளக்கம் போக விரும்பல. நன்றி. ரெண்டு பேருக்கும் கூட்டணி சார்ந்த ஒவ்வொரு முடிவுகள் இருக்குங்கிறதுனால இப்போ இந்த பிரச்சனை இன்னும் போயிட்டே இருக்கா? அது வந்து பொதுவெளியில் சொல்ல முடியாது. ஒரு கருத்து மாறுபாடுன்னு சொல்ல மாட்டாங்க, கருத்து முரண்பாடு சின்னதை பேச. சட்டமன்ற கொறடா உங்களோடதையும் பெயரை மாற்றணும், இன்னொருத்தரை கொறடாவா நியமிக்கணும்ட்டு நீங்களும் போய் இல்லை நான் தான் தொடருவேன் ஐயாவுடைய லெட்டர் இருக்குன்னு நீங்க காமிக்கிறீங்க. என்னை நீக்குவதற்கோ நியமிப்பதற்கோ அதிகாரம் ஐயாவும் மட்டும். ரெட்டை விடம் போறாரு, அப்படி போறாரு இப்படி போறாரு, திமுகவோட தொடர்புல இருக்காருலாம் பேசுறாங்க. ஏவா வேலை பேசுறாங்க, நேரு பேசுறாங்களா? குழந்தை மாதிரி மாறிட்டாரு சில நாட்களாக. அவர் ஒரு போராளி, பிடல் காஸ்ட்ரோ. அவரெல்லாம் தெளிவா இருக்காரு, சும்மா அப்படியே கில்லி மாதிரி இருக்காரு. தலைவர் பத்தி விட்டு ஐயா அவரை ஒரு சூழ்நிலை மாற்றாரு. 2 நாளைக்கு என்னை யாரும் சந்திக்கக்கூடாது, பனையூர் பக்கம் வரக்கூடாதுன்னு போடுறாரு. 4 துர்சக்திகள் வேக வேகமாக பல ஊரில் வந்து உள்ள போகுது. அது மட்டும் நடந்திருந்தார் மாநாட்டில் நான் அன்புமணி அவர்கள் தலைவராக வேண்டும் ஐயா. இல்ல 3 தீய சக்திகள், பிரம்மா விஷ்ணு சிவன், ஜி.கே. மணி, அருள். அவர் என்னை கூட வைத்துக் கொண்டு பொறுப்பு கொடுத்து அரசியல் பண்ணா நான் அவருடைய தளபதியாக இருப்பேன். இல்லாவிட்டால் போர் வீரனாக இருந்து பணியாற்றுவேன். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சேலம் மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் திருமிகு அருள் அவர். சார் வணக்கம். வணக்கம் தினேஷ். பாமகல இருக்கீங்க, இணை பொதுச் செயலாளர்னு உயரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு ராமதாஸ். பாமக அடிப்படை உறுப்பினர் கூட இவர் இல்லைன்ட்டு உங்களை கட்சியை விட்டு விலக்கியிருக்கிறாரு திரு அன்புமணி. எதை மக்கள் ஏத்துக்கிறது? சரி, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் யாருன்னா மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த கட்சியிலிருந்து நீக்குவதற்கோ கட்சியிலே பொறுப்பாளராக நியமிப்பதற்கோ முழு அதிகாரம் பெற்றவர் எங்களுடைய சட்ட விதிகளின்படி மருத்துவர் ஐயா அவர்கள் தான், நிறுவனர் தான். அவர் இன்றைக்கு தலைவராகவும் இருப்பதனாலே என்னை நீக்குவதற்கோ நியமிப்பதற்கோ அதிகாரம் ஐயா அவர்களுக்கு மட்டுமே உள்ளது. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மாவட்ட செயலாளர் பொறுப்பு எடுத்தாரு. என்கிட்ட வந்து பேசி உரிய விளக்கங்கள் அளிக்கணும்னு சொன்னாங்க. அதையும் நீங்க சந்திக்கவே இல்லையா? என்ன நடந்தது? மாவட்ட செயலாளர் நான் இருக்கிறேன், என்ன அதையும் தாண்டி ஒரு பெரிய பதவியில் மருத்துவர் ஐயா அவர்கள் நியமிக்கிறார். மாவட்ட செயலாளராக மாநில இணை பொதுச் செயலாளராக போடுகிறார். பார்ட்டியில் ஒரு முன்னணி தலைவர் வரிசையில் என்னை கொண்டு வராங்க. ஐயா நியமிக்கும் பொழுது இந்த மாவட்ட செயலாளர் பதவி காலியாகுது. அந்த காலியாக இருக்கிற இடத்துல அவர் ஒரு நியமிக்கிறார். ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா அதை நியமிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இங்கே வேறொருவரை நியமித்தார். கதிராஜத்திரம் என்ற ஒருவரை நியமித்தார். ஆக நியமிப்பதற்கோ நீக்குவதற்கோ அதிகாரம் படைத்தவர் மருத்துவர் ஐயா. சட்டமன்ற கொறடா உங்களோடதையும் பெயரை மாற்றணும், இன்னொருத்தரை கொறடாவா நியமிக்கணும்ட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 2 பேர், பாலு உள்ளிட்டவர்கள்லாம் போய் சட்டப்பேரவை தலைவரை சந்திச்சிருக்கிறாங்க. நீங்களும் போய் இல்லை நான் தான் தொடருவேன் ஐயாவுடைய லெட்டர் இருக்குன்னு நீங்கள் காமிக்கிறீங்க. மக்கள் பார்க்குறவங்க இதை எப்படி எடுத்துக்கணும்? இவ்வளோ சட்டமன்றத்தில் கொறடா என்பது தலைவர், நம்முடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள், தியாகச்சம்மல். அவர் ஓய்வறியா உழைப்பாளி. உடன் தொடர்ந்து இந்த மருத்துவர் ஐயா அவர்கள் சின்னையார் வழியில் உழைத்து கொண்டிருப்பார். அவர் 1989 ரயில் மறியல் காலத்திலிருந்து தொடர்ந்து இன்றைக்கு 86, 87 அந்த காலகட்டத்திலேருந்து ஐயாவோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருப்பார். எப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய கட்சியில் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர், அதற்கு அடுத்தது இப்போ சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுவோம். 5 பேர் யார் பேசுதுங்கிறது அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எழுதி கொடுக்கணும். அது நான் தான் எழுதி கொடுப்பேன், கொறடா எழுதி கொடுக்கணும். இப்போ அப்படி அதை நியமிப்பதற்கு எங்களுடைய நிறுவனர் ஐயா மருத்துவர் ஐயா தான்
எனக்கு கடிதம் வழங்கினார். அன்றைக்கு தலைவர் ஜி.கே. மணி அண்ணனும் ஐயா அவர்களும் தான் அந்த கடிதத்தை வழங்கினார்கள். அப்படி அடிப்படையில் இன்றைக்கு யார் தலைவராகிறா? எங்களுடைய மருத்துவர் ஐயா தான் தலைவர். அவர் தான் நிறுவனர். அவர் என்னையே நீடிப்பேன்னு சொன்னதுனால அந்த இது அது மட்டும் இல்லாமல் அவருக்கான காலகட்டம் நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜூன் 26 3 அது எனக்கு தெரியாது. நீ தான் சொல்றேன். நான் அதை சொன்னேன். அதை நீங்க ஒரு பிரஸ் மீட்ல சொன்னீங்க. அது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகும். நான் அது சப்ஜெக்டுக்குள்ள போக விரும்பல. 3 ஆண்டுகள் கடந்து விட்டதாக மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறார். அந்த அடிப்படையிலே மீண்டும் அந்த அதிகாரம் மருத்துவர் ஐயாவோட கைக்கு வந்துவிட்டு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது கடக்கிறதுக்கு முன்னாடியே ராமதாஸ் அவர்கள் நான் தான் தலைவர்னு சொல்றது அப்ப சரியா? 3 ஆண்டுகள் முடிஞ்சோடனே செயற்குழு பொதுக்குழு கூடி முடிவெடுக்கிறது தானே சரி? அது என்ன பண்ணிருக்கணும், போன நம்ம நடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே அதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த அன்னைக்கு வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டு கீழேருந்து கிராஸ் ரூட்டில் வந்து தேர்தல் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யாததுனால அந்த அதிகாரம் நிறுவனருக்கு வந்து விட்டது. இல்ல உங்க கட்சி விதிப்படி நிறுவனர் எப்ப வேணாலும் நான் தலைவர்னு பொறுப்பெடுத்துக்கலாம் அப்படிலாம் இருக்கா? எல்லா கட்சி விதிகள் படி செயற்குழு பொதுக்குழு தானே. அனைத்து நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு எல்லா கூட்டங்களுமே நிறுவனர்களுடைய வழிகாட்டுதல் மட்டும் தான் நடக்கணும். வழிகாட்டுதல் வேற. இப்பயும் செயல் தலைவரா இப்படி சொல்லும் போது வழிகாட்டுறது வேற. தலைவரா அவர் இருக்கும் போதும் ராமதாஸ் அவர்களை கேட்டுதான் எல்லா விஷயங்களும் டிசைட் பண்ணாரு, கூட்டணி உட்படன்னு அவர் சொல்றாங்க. வழிகாட்டுதல் வேற. தலைவராகவே நான் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களோட எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு, ஐயாவுக்கு இருக்கு. இல்ல அது விதிப்படி இருக்கான்னு கேட்கறேன். விதிப்படி இருக்கு. பாமகவோட சட்ட விதிப்படி. பாமக சட்ட விதிப்படி இருக்கு. ஓகே, அது நீங்க பார்க்க தான் பாரு, விதிப்படி இருக்குது. அது ஐயா சார், பாட்டாளி முறையை உச்சபட்ச அதிகாரம் படைத்த தலைவர் மருத்துவர் ஐயா. அவர் தான் நிறுவனர் சார். மாற்று அவர் தான் அதிக உச்சபட்ச ஏன் சார் இன்னும் நான் விளக்கம் போக விரும்பல. நன்றி, வேற சப்ஜெக்ட் வாங்க. அவரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சேலத்துல ஒரு கூட்டத்துல பேசுறதுக்காக வராங்க. அப்ப நீங்க உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கிறீங்க. ஜி.கே. மணி அவர்களும் சிகிச்சையில இருக்கிறாங்க. முதல்ல அவர் வரும்போது அந்த விளக்கங்கள், எனக்கு உடல்நிலை சரியில்லை இந்த விஷயம்லாம் நீங்க அன்புமணி அவர்கிட்ட சொன்னீங்களா? எதனால அவர் இங்க வந்து கூட்டு பிரார்த்தனை நீங்க நல்லா வரணுங்கிற விஷயங்கள்லாம் செய்ய தொடங்க? நீங்க எங்க தொகுதியிலே மாவட்டத்தை கேட்டு பாருங்க, எல்லாத்துக்கிட்டையும் தொடர்பு கொண்டு அந்த கூட்டத்துக்கு சின்ன வராங்கப்பா அந்த கூட்டத்துக்கு போங்கன்னு தான் சொன்னேன். ஓகே, எல்லாத்துக்குமே சொன்னேன். சொன்னோம். சென்னைக்கு நான் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு போகிறேன் ஒரு வேலையாக. அப்போ என்னோட மக்கள் டிவி சேர்ந்த ரிப்போர்ட்டர் தான் என் கூட இருக்கார். என்ன பண்ணுறேன்னா செக்ரட்டரி ரூமில் உட்காந்துட்ருக்குறோம். உட்காந்துருக்கும்போது எனக்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகுது. எனக்கு ஆனால் ஸ்வெட்டிங் ஆகுது. எனக்கு நான் ஒன்றும் இது பண்ணல. ஒரு படப்படப்பாக எனக்கு இருந்துச்சு. அப்போ அந்த தம்பி என்ன பண்ணுறாரு, ஏன்னா மூங்கலாம் அப்படி வேக்குது, படப்படன்னு வேக்குதுன்னாரு. இல்லைப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, இயல்பானதாக இருப்பான்னு. அவர் தொட்டு பார்த்து பாருண்ணா, இவ்வளோ சில்லுன்னு கூலிங்காக ஏசியில் போய் வேக்குதுன்னாரு. அவரு தான் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறார். அந்த மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறார். ஓமந்தூரா இல்லை, அங்கேயே தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் ராமலிங்கம் இதுக்கு அந்த மாளிகையில் கீழே மருத்துவமனை ஒன்று இருக்குது. கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அங்கே எனக்கு பார்க்குறாங்க, இசிஜி பார்க்குறாங்க, சுகர் பார்க்குறாங்க, அந்த எல்லாமே அப்நார்மல் சொல்கிறாங்க. சொன்னேன். அங்கே இருக்க டாக்டர் என்ன பண்ணுறாங்க, என்ன காலை நடக்க விட மாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ரெச்சரில் தான் போகணுங்கிறாங்க, 108 தான் போகணுங்கிறாங்க. ஏம்மா அசிங்கம்மா, என்ன நல்லா தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் போயிட்டேன். போகிறதுக்குள்ளே அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, அங்கே தகவல் சொல்லி ஃபுல் செட்டப் ரெடியாக இருக்குது. போனால் என்ன ஸ்ட்ரக்சரில் ஒரு ஸ்டெப் கூட வைக்க விட மாட்டாங்க. ஓமந்தூராங்கிறதுல போயிட்டு அங்கே அவங்களும் இசிஜி எடுக்கிறாங்க, அது எக்கோவெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு அப்நார்மலாக இருக்குது, நார்மலாக இல்லைன்னு சொல்கிறதுனால நாங்கள் அட்மிஷன் போட்டேன். அட்மிஷன் போட்டு இத்தனையும் நான் போனது தனியார் மருத்துவமனை இல்லை, எனக்கு வேண்டப்பட்ட மருத்துவமனை இல்லை, ஒரு அரசு மருத்துவமனை. அதுவும் அரசு தலைநகரில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, அனைவராலும் நேரடியாக பார்க்கக்கூடிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் போய் நான் வந்து சிகிச்சை, அதான் எப்படின்னா சிகிச்சைக்காக போகிறேன். அதை வந்து இல்லை, ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் வெளிப்படையாக சில முரண்கள் தெரிகிற அந்த காலகட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்கள் ஊரில் ஒரு கூட்டத்துக்கு வரும்போது நீங்கள் எந்த டெசிஷன் எடுக்கிறதுங்கிற குழப்பத்தில் ஒரு நாடகம், இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுன்னு சொல்கிறதே அப்படின்னு ஒரு பிம்பத்தை உங்கள் கட்சியை சேர்ந்த பலருமே, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடன் இருக்கிற பலருமே அப்போது கிளப்புனாங்களே, அது ஒரு நாடகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் என்ன சொல்கிறேன். ஒன்று வச்சுக்கங்க, என் உடம்புல ஏதாவது உபாதைகள் இருந்தாலும் கூட அதை நான் வெளிக்காட்டாமல் தான் ஓடியாருவேன். எனக்கு ஒரு உபாதைகள் இருந்தாலும் கூட, ஏதோ கை வலிக்குது கால் வலிக்குதுன்னா கூட அது வெளிக்காட்டிக்க மாட்டேன். வெளிக்காட்டிக்காமல் நான் அப்படி இயல்பாக போயிட்டு வருவேன்.
அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த இது எனக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குன்னு நான் ஒன்றும் நாடகம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது. நான் வரமாட்டேன்னு அங்கேயே படுத்திருந்தேன், யாரும் என்ன சொல்ல போகிறேன்? அந்த சிக்கல்கள் கட்டி உங்களுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வர முடியுங்க. இல்ல ராமதாஸ் அவர்களை சூஸ் பண்ணுமா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டத்துக்கு போகணுமாங்கிற சிக்கல். நான் சொன்னது 2 பேரும் 2 கண்ணு தான் சொல்லிட்டு இருந்தேன். 2 பேரும் 2 கண், இருவரும் என்னுடைய 2 கண்கள். இன்னைக்கு நான் தான் சொல்றேன். அதனாலதான் அந்த டெசிஷன் அன்னைக்கு எடுக்க முடியாம நீங்க உடல்நிலையும் கூட சேர்ந்து சரியில்லாம போகுது. சரி நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்துப்போம். அந்த பிரஷர் எந்த அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரு மனம் என்னங்க உங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா நீங்களும் போறீங்க, ஜி.கே. மணி அவர்களும் போறாங்க. 36 வருஷமா சேலத்தில் நடக்கிற பாட்டாளி நிகழ்ச்சிகள் அனைத்திலுமே நான் முதல்ல கலந்து கொண்டேன். கடை நீங்களே நடத்துனீங்க. இப்பொழுது நான் நடத்தி வருகிறேன். இதுல வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கலாமா வேண்டாமா, கலந்துக்கலாம் வேண்டாமான்னு அந்த ஒரு ப்ரெஷர், மன அழுத்தம், அதுக்கு தான் அந்த ஒரு இஷ்யூன்னு சொல்லி டாக்டர் சொன்னார். உங்க கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் அதே மாதிரி அன்னைக்கு உடல்நிலை சரியில்லை. அவருக்கு வந்துங்க அதுக்கு முன்னாடி இருந்து ஒன்றும் சொல்ல. அவர் ஜி.கே. மணி அண்ணனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அவருக்கு உடம்பு சரியில்லை. மல்டிபிள் இஷ்யூஸ், லங்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் பம்பிங் இஷ்யூஸ் இருக்குது, இந்த இது தலையில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாங்க, அதில் கொஞ்சம் இப்போ சிக்கல் இருக்குதுங்க, முதுகு தண்டில் ஒரு கட்டி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் இஷ்யூஸ் போகும். அது அவருக்கானது. அவரு வந்து ரொம்ப நாளாக சிகிச்சைன்னு இருக்காரு. ஒரு நாளைக்கு ஆனால் ஜி.கே. மணி 26 மாத்திரை சாப்பிட்றாரு. ஒரு நாளைக்கு 26 மாத்திரை. அவ்வளோ உடல் அவ்வளோ அவருக்கு அது மன அழுத்தம் தான், ப்ரெஷர் தான். உங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம அன்னைக்கு கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எல்லாம் அந்த வீடியோலாம் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்படிதான் சொன்னாங்க, நீ வந்து செத்தா போயிட்ட, அருள் செத்தா போயிட்டாரு, கூட்டு பிரார்த்தனை. ரொம்ப உங்க கூட்டத்திலே சேலம் அதுலயே உங்க தொண்டர்கள்லாம் கை தட்டுறாங்க அந்த வார்த்தைகளுக்கு. அதெல்லாம் வந்து அது எல்லாம் கை தட்டுன்னு சொல்ல மாதிரி. அதில் ரொம்ப வருத்தப்பட்டு அழுது ஒன்று தான் இருக்கிறான். அவன் தானே சொல்கிறான் வெளியில் வந்து, ஏன்னா இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லி. எனக்கு என்ன தெரியும், அவன் தான் சொல்கிறாங்க. சார் ஒன்று வச்சுங்க, தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த மனம் போல் இருக்கணும்னு நினைப்பாங்க. என்ன வந்து நான் 2 பேர்த்துக்கும் இடையில தான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த கூட்டு பிரார்த்தனை தான் மருத்துவர் ஐயாவுக்கு நெற்றிக்கண் இருக்கிறதுன்னு எனக்கு காட்டுச்சு. 2 பேரும் 2 கண்ணு தான். இன்றைக்கி அதை நினைக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி நெற்றிக்கண் அப்படிங்கிறது அந்த கூட்டு பிரார்த்தனை, அந்த நிகழ்ச்சியை, அந்த சப்ஜெக்ட்லேருந்து நான் அப்படியே மாறினேன். ராமதாஸ் அவர்கள் பக்கம் ஷிஃப்டாக வரீங்க, முழு ஆதரவுன்னு. நான் எப்பவுமே ஐயா ஆதரவாளர் தான், அதுலேருந்து மாற்றுக்கிறது இல்லை. மனோ ரீதியாக முழுசாக சந்தோஷமாக நான் அதாவது ஒரு வேதனையோட என்ன டெசிஷன் எடுக்கணும் ஒரு குழப்பத்தில் இருந்தேன். அதுக்கு பின்னாடி தான் நான் வந்து சரி 5 இரவே மருத்துவமனையிலேருந்து வந்துட்டு அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் தான் வந்தேன். சமூக வலைத்தளங்களில் நீங்கள் ஒரு பதிவை போட்டீங்க, நான் யாரு தெரியுமா, உங்கள் அண்ணங்கிட்ட கேளுங்க, நான் எவ்வளோ கட்சிக்காக உழைச்சிருக்கேங்கிற ஆதங்க பதிவாக இருந்தது. அது அவசியமானதுன்னு நினைக்கிறேன். என்ன வேறு வழி இல்லைங்க, நான் வந்து சொல்லித்தரேன் ஆகணும். நான் யார், நான் ஒன்று இன்றைக்கி இந்த ஊடகத்தில் எங்கள் ஐயாவை திட்டுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி பால் குடிக்கிற பசங்க நாங்கள் இல்லை. நாங்கள் வந்து 53 வருஷம் சார். ஒன்று சொல்கிறேன், நாமக்கல்ல ஒரு கூட்டம் நடக்குது மண்டபத்தில். அந்த கூட்டத்தில் கலாட்டா பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு சேர்ந்தோம். நான் எந்த அமைப்புன்னு சொல்ல விரும்பல, வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் ஒரே ஆளாக தனியாக வர்றேன், வெளியில் வர்றேன், ஏதோ கூச்சல் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே வர்றேன். என்ன மாதிரி 2 மடங்கு இருக்கிற தட்டி எடுத்துக்கிட்டு தனியாளாக துரத்தினேன். நான் ரவுடி கிடையாது, நான் பயப்படுறவன் கிடையாது, பயப்படவும் மாட்டேன், நான் ரவுடி இல்லை. ஆனாலும் கூட எங்கள் ஐயாவுக்காக அன்றைக்கி பண்ணேன். இந்த மாதிரி 128 நாள் ஜெயிலுக்கு போனது, 18 முறை சிறை கண்டது, எத்தனையோ வரலாற்று சிறப்புமிக்க மாநாடுகளை, இளைஞரணி மாநாடுகளை தமிழ்நாடு முழுக்க 20 மாநாடுகள் நடத்துகிறோம். ஆனால் அன்புமணி அவர்களை அழைத்து என்னுடைய தலைமையில் அறிவுச்செல்வன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடத்தியிருக்கிறோம். அப்படியெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்கவர்கள் நாங்கள் வந்து எங்களோட உழைப்பு, அந்த மாதிரியான உழைப்பு எங்களை இந்த மாதிரியான கேலி கிண்டல்கார பசங்க, அந்த ஊடக பேருக்கார பசங்கள்லாம் கிண்டல் பண்ணதுனால தான் நான் அந்த பதிவு போட்டேன். அவங்க கிண்டல் பண்ணதுக்கு உங்கள் பதிவு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்களே சொன்ன மாதிரி நீங்கள் வரணும் கட்சிக்கு, அமைச்சராகணும், ரத்த கையெழுத்து போடுறேன் அப்படின்லாம் பேசின அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களை கிண்டல் பண்ணது, அது உங்களை எப்படி காயப்படுத்துனுச்சு? எப்படி அவர் ஒன்றும் எனக்கு இல்லையா? அன்றைக்கி கூட்டு பிரார்த்தனைன்னு சொன்ன விஷயம் அதுதான், அதான் முடிஞ்சு போய் நான் தான் பதில் சொல்லிட்டேன் அப்படிங்க. அதான் அன்றைக்கி அழுதேன். அன்றைக்கி ரொம்ப பயங்கரம். அழுதிங்களா? அன்றைக்கி இரவெல்லாம் ரொம்ப பயங்கரமாக அழுதேன். ஐயா கூட ஃபோன் போட்டு என்னப்பா ஏன்பா அப்படின்னு ஐயாட்ட
ஒரு மாதிரி பேசினேன். டேய் உடுப்பா, அதெல்லாம் உடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆறுதலான, நான் சொன்னேன்ல அந்த சிறைக்கு போயிட்டு வந்து அடித்து கட்டி தொங்க விட்டாங்கல்ல, எனக்கு வந்து ஒரு ஜெயிலுக்கு போயிருந்தேன். அடித்து கட்டி தொங்க விட்டு அந்த தெற்காசி காட்டு போட்டு அடித்து கட்டி தொங்க விட்டு அம்மனத்தோடு அடித்தாங்க. அன்றைக்கி ஐயா எனக்கு நீ ஓட்டும்போது இருந்த ஆறுதல் அந்த அன்னைக்கு இரவு ஐயா பேசுகிற பேச்சில் இருந்துச்சு. அதற்கு பிறகும் தொடர்ந்து நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ரீச் அவுட் பண்ணணும்னு முயற்சிக்கலையா? என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லலையா? நீங்களே சொன்ன மாதிரி 2 பேரும் இணையணும், 2 பேரும் பேசணும். இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, எஸ், நான் வந்து மெழுகுவர்த்தி மாதிரி ஆகிறதுக்கு தயார், கரைந்து போவதற்கும் நான் தயார். ஆனால் 2 பேரும் இணையணும். கரைந்து போவதற்கு நான் தயார். என்ன என்கிட்ட கூட சொல்கிறாங்க, நீ வந்து சின்னையாவை எதிர்த்து பேட்டி கொடு. நான் எதிர்த்தெல்லாம் பேட்டி கொடுக்கல. அப்பா பேச்ச கேட்கணும்ட்டு கொஞ்சம் கோபமா பேசுறது. கோபம்லாம் இல்லைங்க, என்ன நீங்களும் பேசுறீங்க. இல்லை, இழந்த படம் வைக்கிறதுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு எதிர்வினை ஆற்றதெல்லாம் சரியா? இல்லை, அது எதிர்வினைன்னா நான் ஒன்று என்ன எதிர்வினைன்றேன், அவனும் பாட்டாளின்னு சொல்கிறது என்ன தப்பா? ஒரு உங்கள் தலைவருக்கு எதிராக சொல்கிறது தப்பு இல்லையா? இந்த மாதிரிலாம் எங்கள் கட்சியில் பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணியே சொல்லுவாங்க, சௌமியா அண்ணியே சொல்லுவாங்க, அண்ணங்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஆம்னு மட்டும் இல்லை, இல்லைன்னு சொல்கிறதுக்கும் உனக்கு உரிமை உண்டுன்னு சொல்லுவாங்க. அண்ணங்கிட்ட சொல்லலாம், ப்ரெஸ் மீட்டில் சொல்லலாமா? இல்லையா, அது என்னென்னா அப்படின்னா, அது என்கிட்ட அப்போ வந்து கூட இருந்த ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னார், நாங்கள்லாம் வந்து அவங்க வந்து ஒரு பழ வியாபாரிங்க, தெருவில் போட்டு பழம் போட்டு விற்கிற பழ வியாபாரி அவர். ஏன்னா அந்த டைமில் ஏன்னா நாங்களாம் பழம் விற்கிறவங்க எங்கெல்லாம் போய் இப்படிலாம் சொன்னால் அது அந்த டைமில் அது சொல்ல வேண்டியது. இப்போ இன்னொரு விஷயம், உங்கள் ஐயா நீங்கள் வந்து ரொம்ப குலதெய்வமாக நினைக்கிறவரை வந்து அவருடைய மகன் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டார் சில நாட்களாக. அவரெல்லாம் தெளிவாக இருக்காருங்க, சும்மா அப்படியே கில்லி மாதிரி இருக்கார். ஐயா வந்து இன்றைக்கு வயது 86 முடிந்து 87 இருந்தாலும் கூட உள்ளத்திலே உறுதியிலும் உடல் நலத்திலும் 50 வயது இளைஞனுக்கு நிகராக இருக்கிறார். இல்லை, நானும் அவர்கிட்ட பேட்டி எடுத்தேன், என் கையை தொட்டு பாருங்க, நான் என்ன இளமையாவா இல்லை பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன். சரி, நான் கேட்குறேன், நீ ஐயாட்ட பேட்டி எடுத்தீங்கல்ல, அவர் எப்படி இருக்காரு நீங்க சொல்லுங்க. அவர் நல்ல திடமாக தான் இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு மகனுக்கு விட்டு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணம் ஏன் அவருக்கு இல்லை? என்ன காரணம்? முதல்ல தலைவர், செயல் தலைவர். எங்கள் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் தலைவர் என்றைக்குமே தலைவரை நாங்கள் எடுத்துக்கிறது இல்லைங்க. அவர் ஒரு போராளி. ஃபிடல் காஸ்ட்ரோ, நீங்கள் ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன நினைக்கிறீங்க? போராளி. சேகுவாரை என்ன நினைக்கிறீங்க? பிரபாகரன் எப்படி பார்க்குறீங்க? நம்ம காந்தி என்ன நினைக்கிறீங்க? போராளி. அந்த பட்டியலில் தந்தை பெரியார் மாதிரி பட்டியலில் எங்கள் ஐயா. இவர் பொறுத்தவரை எங்கள் ஐயாவோட ஒரே லட்சியம் இடஒதுக்கீட்டை வாங்க வேண்டும். அதற்காக எந்த எக்ஸ்ட்ரீம் சார், ஒரே ஒரு ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம்தான், இருந்தாலும் நான் வந்து இதை பொது வழியில் நான் சொல்லக்கூடாது. நடந்து முடிந்த தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் பாட்டாளி எப்போ 30 சீட்டுக்கு மேலே தான் வாங்குவோம். உங்களுக்கு தெரியும் வரலாறு. இந்த தேர்தலில் 23 சீட் நாங்கள் வாங்கினோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அதை விட அப்போ அது மாதிரி தொகுதி இஷ்யூஸ் வருது, இந்த தொகுதி வருது. ஐயா என்ன பண்ண தெரியுங்களா? தொகுதி பற்றி பேசாத, சீட்டை பற்றி பேசாத. யார்கிட்டீங்க? அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவரிடத்துல எதை பற்றியும் எங்கிட்ட பேசாதீங்க, எனக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, 15% இடஒதுக்கீடு கொடு, ஒத்தப்பள்ளின்னாருங்க. அதில் வந்து பேச்சுவார்த்தை நீட்டே போகுதுங்க. எதையுமே பேசுறீங்க. ஐயா லெட்டர் போய் எடுத்தார், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே என்ன வேணாலும் நீங்கள் எழுதிக்கிங்க அப்படி சொல்லிட்டு கையெழுத்து போட்டு அப்படி நீங்கள் கொடுத்துட்டு எந்திரிச்சு வந்தார். இந்த தில்லு எந்த தலைவனுக்கு இருக்கும்? இந்த தில்லு எந்த தலைவனுக்கு இருக்கும்? சீட்டு நம்பர் உங்கள் விருப்பத்துக்கு எழுதிக்கிங்க, தொகுதியினுடைய பெயர் உங்கள் விருப்பத்துக்கு எழுதிக்கிங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இடஒதுக்கீடு. இதுதான். இல்லை, அப்படிப்பட்ட தலைவர் ஒரு மகன் கிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தால் உங்கள் கட்சிக்காரங்க என்ன நடப்பாங்க? சண்டைன்னு சொல்ல முடியாதுங்க, இது வந்து ஒரு சின்ன ஈகோ. யாருக்கு? 2 பேத்துக்குள்ள. இல்லை, 3 தீய சக்திகள், பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஜி.கே. மணி, அருள், இன்னொருத்தங்க யாருன்னு எனக்கு தெரியல, இப்படி சில பேர் எழுதிட்டு. அதான் தீய சக்தின்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் தான் சக்திகள். அவங்க தீய சக்திகள் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அவரோட டெசிஷன்ஸை இவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுக்க வைக்க. கூட எங்கள் ஐயா பேர் ராமதாஸ்னால ராமரா கூட இருக்கலாம் நினைக்கிறேன். அருள் ராமதாஸ் கூட இல்லை இப்போ அந்த தீய சக்தியில். நிச்சயமா. ஏங்க நீங்கள் இந்த மாதிரி தீய சக்தியெல்லாம் சொல்கிறாங்கல்லங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஐயா பற்றி.
ஐயாட்ட போய் நீ தினேஷ் போனாலும் கேட்பாரு, கேமராமேன் போனாலும் கேட்பாரு, எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம்னு 10 பேர் கேட்பாருங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அதில் ஏதாச்சும் சின்ன மாடிஃபிகேஷன் இருந்தால் அதை எடுத்துக்குவார தவிர அதை தாண்டி யார் சொல்கிறதையும் அவர் கேட்க மாட்டார். சுயம்பு, அவர் சுயம்பு, அவர் உருவாக்கப்பட்ட தலைவர் இல்லைங்க, உருவான தலைவங்க. நாங்களாம் உருவாக்கப்பட்டவர்கள் ஐயாவாலே, அவர் உருவான தலைவர். இல்லை இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகும் கட்சி? ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு செய்தி 200 பேர் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க அதிமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்கன்னு, நேற்று செய்தி அவங்க போய் தாவேக்கால் இணைஞ்சாங்கன்னு, தொடர்ந்து உங்க கட்சியின் தொண்டர்கள் வேற வேற கட்சிகளில் போய் இணையறதும், நம்ம கட்சியின் நிலைமை என்ன ஆகுமோ, அடுத்த எலெக்ஷன்ல சீட் இன்னும் கம்மியாகுமோ, பாமகவோட சரிவு தொடங்கிருமோ, இப்படின்னு பல விவாதங்கள். நான் ஒன்று மட்டும் கூட சொல்றேன், இது வந்து ஒருத்தர் 2 பேர் போவானே தவிர எங்க பாட்டாளி மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருவர் கூட இதுவரையில மாற்று கட்சிக்கு போகல. எங்களுக்குள்ள இந்த ஐயா சென்னை அந்த மன வருத்தங்கள் அந்த இருந்தாலும் கூட இவங்க 2 பேரும் யாரும் நான் எங்கள் கட்சி தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ கட்சி விட்டுலாம் போகலை. ஆனால் இந்நிலை தொடரக்கூடாதுன்னு தான் எங்களுடைய பயமாக இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரும் ஸ்லிப் ஆகலை. ஆனால் இது தொடர்ந்தா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு பயம் இருக்குது எங்களுக்கு. இது சரியாகணும். ஆனால் இந்த அது கட்டாயம் அது நடக்காது. எங்கள் பாட்டாளி மொழியை சேர்ந்தவங்க யாரும் ஐயா விட்டு போக மாட்டாங்க. சார் இவ்வளோ விஷயங்களை வெளியே பேசினதுக்கு அப்புறம் அது எப்படி ஜெல் ஆகும்? ஏன்னா அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆளுமை திறனை கொஸ்டின் பண்றாரு, அவருடைய தலைவராக செயல்பட்ட விதத்தை கொஸ்டின் பண்றாரு, அவருக்கு மத்திய அமைச்சர் நான் கொடுத்துருக்க கூடாதுங்கிற விஷயங்களை சொல்றாரு. அப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறாரு. அந்த பக்கம் அவர் குழந்தை மாதிரி செயல்படுறாரு, அவர் வந்து டெசிஷன்ஸ் அவரே எடுக்க மாட்டாருன்னு பல்வேறு விஷயங்களை சொல்றாரு. நாளைக்கு ஒரு நீங்க சொல்ற மாதிரி 1 மாசத்துலயே 2 மாசத்துலயே இணைஞ்சாலும் அது மக்கள்கிட்ட எப்படி போகும்? இவ்வளோ விஷயங்களை 2 பேரும் மாற்றி பேசி ஒரு 6 மாதம் 9 மாதம் 10 மாசத்துல எலெக்ஷனை சந்திக்கும் போது அது எப்படி போகும்? இது எதையுமே மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மௌனம் தான் பதில். என்னுடைய தகுதிக்கு மௌனத்தை தவிர பதில் சொல்ல முடியும். அமைதியாக இருக்கிறத தவிர பதில் சொல்ல. நாளைக்கு தலைமை நிர்வாக குழு கூட்டத்தையும் கூட்டியிருக்காங்க, செயற்குழு கூட்டியிருக்கிறாங்க. அதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள்லாம் விடுவிச்சுட்டு இப்போ புதுசாக அருள் அவர்கள்லாம் அந்த நிர்வாக குழுவில் இணைஞ்சிருக்கிறீங்க. இவன் இந்த கூட்டத்தை கூட்டுறாரு, தொடர்ந்து இந்த மாதிரி சூழல்கள் நிலவிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் சில விஷயங்கள்லாம் வருது, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீக்கிடுவார் கட்சியை விட்டு, எக்ஸ்ட்ரீம் போனுச்சுன்னா அப்படின்ட்டு. எப்படி நீக்குவாங்க? அதான் ஐயா சொல்லிட்டாங்களே, அதெல்லாம் நீக்க மாட்டேன் அதெல்லாம் நான் அப்படின்னா அதை உச்சகட்டமான சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அது நீக்க மாட்டாங்க. ஏங்க சார், நான் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, இன்றைக்கு பாட்டாளி எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள். நான் மீண்டும் சொல்கிறது, 1988ஆம் ஆண்டு அரசியலுக்கு வந்தவன். அன்றைக்கு தலைவனாக மருத்துவர் ஐயா அவர்களை ஏற்றுக்கொண்டேன். எங்கள் அப்பா சொல்லுவாருங்க, எங்கள் அப்பா பேர் ராமதாஸ் தான், ஐயா பேர் தான். எங்கள் அப்பா சொல்லுவார், சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாங்கப்பா, ஒரு தலைவனை நீ தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு 1000 முறை நீ யோசி, 1000 முறை யோசி. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 2 நடக்கணும். என்ன நடக்கணும்? நான் மறைய வேண்டும், அல்லது நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் மறைய வேண்டும். 2ல் 1 நடந்தால் மாற்றத்தை தேடலாம். இன்றைக்கு நானும் நலமோடு இருக்கிறேன். எங்கள் ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளை கடந்து வாழ்வார், எங்களை வழி நடத்துவார். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அந்த தலைவரை தேட வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது? இப்போ சில பேர் சொல்கிறாங்க, ரெட்டை வேடம் போடுறாரு, அப்படி போடுறாரு இப்படி போடுறான்னு சொல்கிறாங்க. திமுகவோட தொடர்பில் இருக்காருலாம் பேசுகிறாங்க. நான் இன்னும் சொல்கிறேன், நான் வந்து திமுக மட்டும் இல்லை, ஏன்னா அதிமுகவோட தான் நெருக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், சேலம் மாவட்டக்காரர், என்னுடைய தொகுதியை சேர்ந்தவர். எங்க ஐயா அவர் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் வீடு என் தொகுதியில் இருக்குது. இப்போ முதலமைச்சர் வந்து நடத்திய நிகழ்ச்சி என் தொகுதியில் நடத்தினாங்க. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து பெரிய இந்த நூலகம் வேணும்னு கேட்டேன், எவ்வளோ நல்லினமாக கேட்டேன், கொடுக்குறம்மான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இது எதுக்காக சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் நான் பேசுவேன். இப்போ என் தொகுதிக்கு நான் கேட்குறேங்க, ஏவா வேலைன்ட்ட பேசுகிறாங்கல்ல, கே நேரு பேசுகிறாங்களாம். இப்போ காலில் உள்ளவர்னு விமர்சிக்கிறாங்க. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, காலில் உள்ளவரில் அதாவது ஒரு பவ்யமாக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கள் தொகுதியில் ஏடிசி நகர் கோரிமேட்டையும் எங்கள் ஏரியாவும் இணைக்கிறதுக்கான அந்த பாலம் 25 வருஷமாக அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்களா, என்னோட அலுவலகத்து பக்கத்தில் அருண் நகர் பாலம், இந்த பக்கம் கேஎம்எஸ் நகர் பாலம், ஃபேர்லாண்ட்ஸில்
உள்ளே பூந்துட்டு ஃபேரன்ஸுக்குள்ளே புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொஞ்சம் மழை பெஞ்சு 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுன்னா எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துடும். பேருக்கு தான் ஃபேர்லான்ஸு மிகப்பெரிய பங்களா வாசிகள் இருக்கக்கூடிய இடம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்களா முதல்ல அண்ணா பார்த்து பண்ணி ஒன்று எனக்குன்னு ஒரு பாணி அப்படியே ஒரு ரெக்வஸ்ட். நீங்க மக்கள் பிரதிநிதி தானே, தைரியமாவே அதை ஃபேஸ் அது தைரியமாக பண்ணால் ஏங்க நீங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது, நடக்குதா? அவட போய் சண்டையை போட முடியும். நான் கொஞ்சம் பண்ணணும். நீங்கள் இன்னொன்றுங்க, சேலம் 11 தொகுதியில் இருக்கிற மற்ற எம்எல்ஏக்களோட அதிகமான திட்டங்களை நான் பெற்று வந்திருக்கிறேன். இப்போ அண்ணன் ஏவா வேலை போய் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கேருந்து ஸ்டீல் பிளான்ட்டுக்கு போங்க. ஸ்டீல் பிளான்ட்டுக்கு போகிற வழியில் புது ரோட்டில் ஒரு பாலம், ஒரு ரவுண்டானா 6 கோடி ரூபா. அதை தாண்டி போனால் பால் பண்ணைக்கிட்ட ஒரு ரவுண்டானா, அது 2 கோடி ரூபா. அந்த சாலையை அகலப்படுத்துறதுக்கு இது மாதிரி எத்தனை திட்டங்கள் 1 2 நான் பேசி வாங்கியிருக்கிறேன். எவ்வளவோ திட்டங்கள் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் அவர்கள்ட்ட பேச, சரி நான் அவங்கள போய் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். இல்லை உரிமையோட ஏங்க பேசவே ஏங்க இப்போ நான் போய் அவங்கள போய் நான் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தா பேசுகிறேன். போகிறோம், அவங்க உட்காந்துருக்குறாங்க, அவங்ககிட்ட கேட்குறோம், ஒரு நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். ஏங்க வயசில் பெரியவங்கிட்ட போய் உத்தரவிட முடியுமா? அதுக்கும் தேவை இருக்கும்போது நான் சண்டையும் போடுவேன். உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரன் அவரிடத்துல துறை மாநகராட்சி, ஏன் மாநகராட்சி முன்னாடி போய் நின்றுட்டு அங்கே போய் நான் போய் கோஷம் போடல, போய் மறியல் பண்ணல? என்ன மக்கள் தேவைக்காக தான். அதனாலங்க என்னக்குன்னு ஒரு எனக்கு எப்படின்னா, மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அது எப்படியாச்சும் சாதிக்கணும்னு நான் நினைப்பேன். அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறதுக்கு நான் தயாராக. இப்போ இணை பொதுச் செயலாளராக ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கு இவங்கெல்லாம் இணையணும்னு உங்களுடைய விருப்பமாகவும் இருக்குது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் உங்கள் கட்சி பொறுப்புகள்லேருந்துலாம் எடுத்த நடவடிக்கை பார்த்தா கோபமாக இருக்கிறதா தெரியுது. நீங்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் இணைஞ்ச பிறகு அருள் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் நிச்சயமாக எங்கள் ஐயாவை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பிய தொண்டர்களே அவர் கைவிட்டதில்லை. அண்ணனையும் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க சில பேர், இப்படிலாம் நீ பேசிட்ட, அப்படிலாம் நீ பேசிட்ட. நான் என்ன சொன்னேங்க அண்ணா, 2 பேரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். எல்லாம் கீழே நிற்கிற தொண்டர்கள்லாம் கதறி அழுகுறாங்க. கேட்கலன்னா அது தப்பான அது கதறி அழுகுறாங்க. நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு செயலாற்றுங்கிற மாதிரி சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னை அண்ணன் அன்புமணி அவர்கள், நான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணுறவங்களே மன்னிப்பார். அவர் எனக்கு தெரியும், தப்பு பண்ணுறவங்களே அவர் மன்னிக்கக்கூடியவர். ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை மன்னிக்கிறதுக்கான எதுவுமே இல்லை. ஆனால் என்னை கூட வச்சுக்கிட்டு நான் அவர் கூட தான் இருப்பேன், எந்த மாற்றம் இல்லை. ஐயா அவர்களை தொடர்ந்து கூட இருப்பேன். அவர் என்னை கூட வைத்து கொண்டு பொறுப்பு கொடுத்து அரசியல் பண்ணால் நான் அவருடைய தளபதியாக இருப்பேன். இல்லாவிட்டால் கடநிலை போர் வீரனாக இருந்து பணியாற்றுவேன். அவர் வழியில் தான் நான் என்னுடைய பயணம் தொடரும். தளபதியாக நான் இருப்பதும் போர் வீரனாக இருப்பதும் அவருடைய விருப்பத்தை பொறுத்து. எந்த டெசிஷனும் எடுக்க மாட்டேன். எந்த டிசிஷனும் எப்பவும் எடுக்க மாட்டேன். என்னுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள், அவர் வழியிலே அவரை தொடர்ந்து அண்ணா அன்புமணி அவர்கள், இதை தவிர வேறு எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டேன். இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வெளியிடும் போது எல்லாரும் பத்திரமா வச்சுக்கிட்டோம். நானும் என் ஜோசிகாரன் சொன்னார், 88 வயசு வரைக்கும் உயிரோடுறப்பன்னு சொல்லுறாரு. 88 வயசு வரைக்கும் உயிரோடுறப்பன்னு சொல்லுறாரு. எப்போ இணைவோன்னு கேட்டிருக்கலாம்ல. சொல்லுவார். ஏன்னா மாற்று முகாமை சேர்ந்த பலரும் கட்சி தலைவர்கள்லாம் ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறாங்க. நீங்க எங்க அண்ணன், எங்களுடைய அடுத்த தலைவர், அவரை தாண்டி எங்கேயும் போக மாட்டோம்னு சொல்றீங்கன்னா, நீங்களோ ஜி.கே. மணி அவர்களோ நீங்கள்லாம் போய் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திச்சு இதை சார்ட் அவுட் பண்றதுக்கான முயற்சிகள் இறங்கலாம். ஏன் அதை சந்திக்க தவிர இன்னொன்று சில பேருங்க அவர் சுற்றிக்கிட்டு இன்னொன்று ஒன்று மட்டும் நான் சொல்லுவோம், தலைவர் பற்றி விட்டு ஐயா அவரை ஒரு சூழ்நிலை மாற்றின உடனே அன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் சுயமாக எடுத்த முடிவு என்ன தெரியுமா? ட்விட்டரில் போடுறாரு, 2 நாளைக்கு என்னை யாரும் சந்திக்கக்கூடாது, பனையூர் பக்கம் வரக்கூடாதுன்னு போடுறாரு. அந்த 2 நாள் மட்டும் கேப் விட்டுருந்தா எல்லாமே சரியாயிருக்கும். அப்போ 4 துர்சக்திகள் வேகமாக பல ஊரில் உள்ளே போகுது. நாங்கள் ரொம்ப நெருக்கமானவங்க அந்த ஒரு எண்ணத்தில் உள்ளே போகிறாங்க. அடுத்த நாளே நிர்வாகிகள் சந்திக்கிறோம், அறிக்கை விடுறேன். நீங்க ராமதாஸ் அவர்களுக்கு சொல்லும் போது அவர் சுயம்பு தனியா முடிவெடுப்பாருங்கிறீங்க. அன்புமணி ராமதாஸோட செயல்பாடுகளுக்கு துர்சக்திகள் சேர்ந்து அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. அவரும் உங்க பாஷையில சொல்லணும்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு, ராமர் அந்த துர்தர்ஷிகள் கூட சேர்ந்துருக்கலாம்ல.
அது எனக்கு தெரியலைங்க. அவர் எடுத்த முடிவு அன்னைக்கே அவர் எடுத்த முடிவு மிகச்சரியான முடிவு. என்னை யாரும் சந்திக்க வேணும்னு சொன்னது சரியான முடிவு. அது மட்டும் நடந்திருந்தால் மாநாட்டில் நான் அன்புமணி அவர்கள் தலைவராக மீண்டும் ஐயா அறிவித்திருப்பார். எங்களுடைய மகாபலிபுரம் மாநாட்டிலே அந்த பிரச்சனைக்கு அனைத்து தீர்வும் ஏற்பட்டிருக்கும். நீங்களாம் போய் சந்திக்கலாம்ல? நானும் போய் சந்திச்சு பேசணுமே. இப்போ சந்திக்கலாம்ல? இவ்வளோ பிரச்சனைகள் பெற்றிருக்கும் போது நீங்களும் ஜி.கே. மணி அவர்களும் போய் சந்திக்கலாம்ல? ஏன்னா அவ்வளோ வருத்தப்படுறீங்க. அவர் வந்து நான் தற்கொலை செஞ்சுக்கலாமாங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா யோசிக்கிறேன்லாம் பொதுவெளியில சொல்றாரு. இவ்வளோ கஷ்டப்படுற நீங்க போய் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திச்சு இதை சார்ட் அவுட் பண்ணுங்கண்ணே வாங்கினேன்னு சொல்லலாம்ல? சொல்லாமல் இருந்திருப்போங்க. நீங்கள் சந்திச்ச மாதிரி செய்திகள் வரல. இல்லை, முதல்ல இப்போ இல்லை, பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே ஐயா கூட இணைந்து செயல்படணும் தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து போய் நாங்கள் சந்திக்கல. அது தவறா சரியானு தெரியல. 2 பேருக்கும் கூட்டணி சார்ந்த ஒவ்வொரு முடிவுகள் இருக்குங்கிறதுனால இப்போ இந்த பிரச்சனை இன்னும் போயிட்டே இருக்கா? அது வந்து பொதுவெளியில் சொல்ல முடியாது. சும்மா நான் சொல்லலை, சின்ன ஈகோ, சின்ன ஒரு ஒரு கருத்து மாறுபாடுன்னு சொல்ல மாட்டேன், கருத்து முரண்பாடு சின்னது. அப்படியே ஒரு ரொம்ப ஒரு சின்ன சப்ஜெக்டு அது பெரிய ஸ்பார்க் ஆகி போயிடுச்சு. உங்கள் ஐயா அவர்களுக்கும் உங்கள் சின்னையா அவர்களுக்கும் உங்கள் தொண்டர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நிறைவாக சொல்லுங்கள். நான் வந்து எல்லாத்துக்கும் எங்கள் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கூட எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க. பாட்டாளி மொழி தொண்டர்கள் பாட்டாளி மொழி தான் இருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய கடுமையான மன உளைச்சலிலே குழப்பமான மனநிலையிலே இருக்கிறார்கள். நிச்சயமாக மிக விரைவிலே இருவரும் இணைந்து எங்களை வழிநடத்துவார்கள். அதனால் எந்த விதமான குழப்பமான ஒரு சங்கடமான ஒரு நிகழ்வுக்கும் யாரும் எதுவும் சிந்தனைக்கும் போகக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மிக விரைவாக அண்ணன் சின்னையா அவர்கள் தைலாவரம் தோட்டத்தில் வந்து ஐயாவை சந்திக்க வேண்டும் என்பது அனைத்து தொண்டர்கள் மட்டும் இல்லை, தமிழ் நாட்டு மக்கள் மீது உண்மையான ஆர்வம் கொண்ட ஒரு இயக்கம். அது மட்டும் இல்லாமல் அன்புமணி என்ற ஒரு தலைவர் இந்த நாட்டிற்கு மிக முக்கியம். என்னென்னா இந்த நாட்டை இன்றைய தலைமுறை சிந்திப்பதை விட இன்னமும் இந்த தலைமுறை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர். அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் இந்த நாட்டிற்கும் இந்த கட்சிக்கும் தேவை. அதனால் ஐயாவுக்கு எதுவும் சொல்லணுமா? கொஞ்சம் ஈகோ விட்டு. ஐயா வந்து நான் தான் சொல்கிறேன், ஐயா ஒரு சுயம்பு. அவருக்கு ஏன்னா அவர் 87 வயது. ஒரு அவருடைய அனுபவமே, அவருடைய பார்வையே நம்ம மேலே கனிவாக பட்டாவே அது நல்லா போவாங்க, எதுவுமே பேச மாட்டேன். பாப்பா அருள் அப்படிம்பாரு. அதுதான் அந்த வார்த்தை தான். இன்னொன்றுங்க, நான் எங்கள் ஐயாட்ட வந்து அவர் அது எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஊருக்கு வருவார், வந்து எங்கள் ஹோட்டலில் இறங்குவார். நான் ஒரு 200 பேர் சுற்றி நிற்போம் அப்படியே. ஏன்னா அந்த வேட்டி, ஏன்னா அந்த காரில் உட்காந்துட்டு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது வேட்டி அப்படியே மடித்து கட்டிக்கிட்டு அப்படியே திரும்பி ஒரு பார்வை பார்ப்பார், அப்படியே ஸ்மைல் பண்ணுவாருங்க. அப்படியே ஃப்ரீ சேரவங்களாம் ஒட்டுமொத்தம். அதுதான் அவர் தலைவர். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான நம்ம அவருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆள் நான் இல்லை. 2ஆ பிரிஞ்சு எலெக்ஷனை சந்திக்கும், 2 அணிகளும் வேற ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்லாம் சில பேர். அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அன்றைக்கி ஐயா சொன்னாருங்க, நல்ல கூட்டணி, மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணி. அந்த மாதிரி என்ன நான் நிறையா சொல்லணும் முடியும், அது தேவையில்லை, ஐயா சொல்லுவார். சீக்கிரமாக உங்கள் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி மீண்டும் ஒரு பேட்டியில் சந்திக்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.